ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தனை தாக்க போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் பல வருஷம் கனவை நான் இப்போ நிறைவேற்ற போகிறேன், உன்னை தாக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. நந்தனும் பழி வாங்கிக்கோ, ஆனால் என் பொண்ணு முன்னாடி என்னை கொல்லாத அப்படிங்கிறாரு. நந்தினி தன்னோட சகோதரர்களை கண்டு அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணு முன்னாடி என்னை கொல்லாதுன்னு சொன்னாலும் சந்திரன் நந்தனை தாக்குறாரு. சாணக்கியரும் சரி உனக்கு இந்த தண்டனையே போதுமானது அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சந்திரனும் அதிர்ச்சியாகிறாரு. சாணக்கியரும் இந்த இடத்த விட்டு நீ போ, என்னை நீ வெளியே தள்ளனையில அந்த நிகழ்வை நினைச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு நீ போ அப்படிங்கிறாரு. நந்தனும் அந்த இடத்த விட்டு போறாரு. வேகமா போய் என்னோட இறந்து போன பசங்களை பார்த்துட்டு நந்தினியை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை பார்த்து சாணக்கியரும் யாரும் அவனை தடுக்க வேண்டாம், அவனை போக விடுங்க அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி செஞ்சீங்க? அவனை சின்ன வயசுல இருந்து பழி வாங்கணும்னு என்னத்தை கொண்டு வந்தீங்க, ஆனா கடைசி நேரத்துல என்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிட்டீங்களே, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சந்திரன் சாணக்கியர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சாணக்கியரும் எதுக்காக விட்டேன் எனக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரிஞ்ச ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும், இருக்கிற வீரர்களை அவனை பின்தொடருங்க, அவனை பின்தொடர்ந்து அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு. சந்திரன் எதுக்காக இப்படி சொல்றாருன்னு ஆச்சரியமா பாக்குறாரு. அடுத்த காட்சியில நந்தனும் நந்தினியும் ஒரு இடத்துக்கு போறதை காட்டுறாங்க. இதை பார்த்த நந்தினியும் நம்ம எங்க போகிறோம் அப்படி கேக்குறாங்க. நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறோம், அந்த இடம் என்னைய தவிர யாருக்குமே தெரியாது, அதுல நான் அதிகமான செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அந்த செல்வத்தை வச்சு சந்திரன்ட்ட மறுபடியும் நம்ம போரிடலாம் அப்படிங்கிறாரு. இப்போ இடத்துக்கு போய் அவங்க நின்ன உடனே நந்தினி இதுக்கு மேல நம்ம எங்க போறது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நந்தனும் புகையை திறக்கிறாரு. இதை பார்த்து நந்தினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நந்தன் ஒரு பாறாங்களை தூக்கி போட்டு அவர்கிட்ட இருக்கிற சாவியை வச்சு அந்த குகையை திறந்து குகைக்குள்ள போறாங்க. நந்தினியும் நந்தனும் தங்க நாணயத்தையும் தங்க கட்டியும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நந்தனோட செயலியும் அங்க இருக்கிற தங்க நாணயம் எல்லாத்தையுமே பார்த்து நந்தினி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த நாணயம் கட்டிக்கலாம் எடுத்து வச்சுட்டு நந்தன் இது கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு போதுமானது, இங்க இருந்து நம்ம கிளம்பலாவா அப்படி சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துக்கு வந்த சாணக்கியரும் சந்திரனையும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. நந்தன் அதிர்ச்சியாகி தன் கையில இருந்த தங்க கட்டியும் தங்க நாணயத்தையும் கீழே போடுறாரு. உனக்கு ஏன் தப்பிக்க விட்டேங்கிற காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு நீ வந்தாதான் உன்னைய பின்தொடர்ந்து நாங்க வந்து அகதத்துக்கு சொந்தமான இந்த செல்வங்களை மக்களுக்கு கொண்டு போய் நாங்க சேர்த்த முடியும். இனிமேலு உன்னைய தாக்கிறதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை தாக்க சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும் நந்தனை தாக்க வராரு. நந்தியை கொல்லக்கூடாதுன்னு நந்தினி சொல்றாங்க. உடனே நந்தன் இங்க இருந்து போ அப்படி நந்தினிட்ட சொல்றாரு. நான் என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நந்தினியை பிடிச்சிக்கிறாங்க. சந்திரனும் வேகமா வந்து அப்பயே சொன்னேன், நீ கொடுத்ததை எப்பயும் நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னேன், அன்னைக்கு நீ சாட்டை அடி கொடுத்தது உனக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சாட்டை அடி கொடுத்த காட்சியை காட்டுறாங்க. சந்திரன் தாக்குறாரு. நந்தனும் நந்தினியை தள்ளி விட்டுட்டு இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. சந்திரன் சாட்டையில் அடிச்ச மாதிரியே ஒவ்வொரு அடியும், அதாவது ஒவ்வொரு தாக்குதலும் தன்னோட வாழால தாக்கிட்டு இருக்காரு நந்தனை. இத சாணக்கியரும் பார்த்துட்டு இருக்காரு. சந்திரனோட தாக்குதல பார்த்த நந்தினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.